மதியானம் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போயிட்டு இருந்தேன். பார்த்தா எந்த ஒரு ஹோட்டலும் திறக்கல. அதுக்கப்புறம் போயிட்டே இருந்தேன். ஒரு ஹோட்டல் மட்டும் திறந்துருந்தது. பாரம்பரிய விறகடுப்பு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. பேர் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனால் டைம் ஆகிடுச்சு, ஒரு 3:30 ஆகிடுச்சு. என்ன இருக்குதுன்னு சொல்லி கேட்டால் பரோட்டா, அப்புறம் குஸ்கா, சிக்கன் பிரியாணி. சரி, சாயந்தரம் பரோட்டா சாப்பிட வேணான்னு சொல்லிட்டு குஸ்கா சாப்பிடலான்னு சொல்லிட்டு குஸ்கா கேட்டால், நாங்கள் ஒரு இடத்துல பிரியாணி சாப்பிட்ற ரேட்டு வந்து இங்கே குஸ்கா சொன்னாங்க. சரி, ரைட்டு, ஓகே, பிரியாணியாக வாங்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி ரேட்டு கேட்டால் பிரியாணி வந்து அதோட கொஞ்சம் ஜாஸ்தி சொன்னாங்க. சரி, வந்துட்டோம், பிரியாணியே வாங்கிட்டு போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி வாங்கிட்டு ரேட்டு கேட்டால் ரேட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருந்தது. சரி, பரவாயில்ல, கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட வந்து கேட்டேன், ஏன் இந்த மாதிரி விலை கூடியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், கேஸ் விலை ஏறிச்சு அப்படின்னா. அப்புறம் என்னத்துக்கு வெளியில் வந்து விறகடுப்பு சமையல் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு வச்சுக்கிறீங்க அப்படின்னா, அது எதுவும் பதில் சொல்லலை. கொடுத்துட்டாரு, நானும் வந்துட்டேன். அதுக்கப்புறம் நைட்டு போய்ட்டு அதே கட்டில் வந்து பரோட்டா வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறேன். என்னை இறங்க பார்த்துட்டு பரோட்டா இல்லைன்ட்டார் அவர். அதை மென்டல் ஆக்காமல் விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன்.